நியூட்டனோட முதல் விதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த டெஃபினிஷன் எல்லாம் பார்க்காம நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த நியூட்டனோட முதல் விதி நம்ம ஏற்கனவே படிச்ச இந்த விசையையும் நிலைமத்தையும் விளக்குறது தான் நியூட்டனோட முதல் விதி. என்ன நம்ம அந்த இதுல சொன்னோம்னா, எந்த ஒரு பொருளுமே ஒரு விசைய கொடுத்தாதான் நகரும், இல்ல ஒரு விசைய கொடுத்தாதான் நிற்கும். அததான் நம்ம சொன்னோம். சோ அதேதான் இந்த நியூட்டனோட முதல் விதி. ஒவ்வொரு பொருளும் புற விசை ஒன்று செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். அங்க வெறும் மதுன்னு இருக்கு, அது தமதுன்னு எழுதிக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் புற விசை ஒன்று செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். என்ன, ஒரு பால், நாம ஒரு பால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும்னா நம்ம கால்லயோ ஒரு பேட்லயோ ஒரு ஃபோர்ஸ கொடுப்போம், ஒரு விசைய கொடுப்போம். அப்பதான் தன்னுடைய ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறும். அந்த விசையை நாம கொடுக்கிற வரைக்கும் அது தன்னுடைய ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறாது, இல்லையா? சோ ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறணும்னாலும் ஒரு விசை தேவை. இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு மாறணும், அந்த பாலை தடுக்கணும் அப்படின்னா அப்பவும் நம்ம ஒரு விசைய கொடுக்கணும். அப்ப இயக்க நிலையில இருக்கிற ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரதும், ஓய்வு நிலையில இருக்கிற ஒரு பொருளை இயக்க நிலைக்கு கொண்டு போறது ரெண்டுமே என்னதுதான், ஒரு அந்த விசைதான். அத நியூட்டன் முதல் விதியா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பொருளும் புற விசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். அது என்ன சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலை? இயக்கம்னு வந்தாலே இத மனசுல வச்சுக்கோங்க, அது சீரா இயங்கிக்கிட்டு இருக்கும், எதுவும் நடுவுல தடையெல்லாம் இல்லாம சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுதான் இது. இப்ப இந்த விசையோட வகைகள் பாத்தீங்கன்னா, ஒத்த இணை விசை, மாறுபட்ட இணை விசை. இணை விசைனா உங்களுக்கு தெரியும், ஒரே ரெண்டு இதுவும் ஒரே டிரெக்ஷன்ல இருந்ததுன்னா, ஒரே திசையில இருந்ததுன்னா, அது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான விசைகள் ஒரே திசையில செயல்பட்டா அதுக்கு ஒத்த இணை விசைகள்னு பேர். புரியுதா? இப்ப ஒரு பெஞ்ச் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெஞ்சை ஒரே திசையில நகர்த்துனீங்கன்னா அதுக்கு பேரு ஒத்த இணை விசை. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பெஞ்சை ஒரு திசையிலையும் இன்னொரு ஸ்டூடெண்ட் அதுக்கு எதிர் திசையிலையும் இயக்குனா அதுக்கு பேரு மாறுபட்ட இணை விசைகள். இது சமமான அளவுல இருக்கலாம் அல்லது சமமற்ற அளவுல இருக்கலாம். ஒருத்தர் வேகமா இழுக்கலாம், இன்னொருத்தர் ஸ்லோவா இழுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரே திசையில அந்த விசை செயல்பட்டுச்சுன்னா ஒத்த இணை விசை. மாறுபட்ட திசைகள்ல செயல்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு மாறுபட்ட இணை விசைகள். Now, resultant force. What is resultant force? The total force. You can say it as a net or total force. The action of force, parallel forces acting on the same direction. ஒரே direction, same direction. If the forces are acting, then the net force will be F1 plus F2. The force 1 plus the force 2. So, in the diagram, you can see that both the forces are in the same direction. Suppose if you want to push a bench in one direction, then it is the same direction. The parallel forces are acting and the net force will be F1 plus F2. And parallel unequal forces are acting in opposite direction. Opposite direction. One person is pushing the bench in one direction and the other one is pushing the bench in the other direction with two different amount of forces. One may be pulling it very strongly and the other may be pushing it very softly. Okay, so with the different forces, F1, if F1 is greater, then the net force will be F1 minus F2. And if F2 is greater, then it will be F2 minus F1. So in total, you can say when the parallel forces are unequal and in opposite directions, then the total force, the net force will be the difference of the forces, will be the difference of the forces. Okay. Then the third one, the parallel forces are acting in opposite directions. Parallel equal forces. Both of you are giving the same amount of force, but in different directions, the bench will not move. One is pushing this way and the other one is pushing the opposite way. And if your forces are equal,
then the net force will be 0. F1 minus F2, that will be 0. Okay. So ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில செயல்பட்ட அந்த படத்துல பார்க்கலாம். ஒரு பெஞ்ச் இருக்கு, ஒரே திசையில நகர்த்துறோம். அப்ப அதனுடைய தொகு பயன் விசை, தொகு பயன் விசைனா அதோட மொத்த விசை, அந்த தொகு பயன் விசை எப்படி இருக்கும்? F1 plus F2க்கு சமமாக இருக்கும். ரெண்டு அந்த போர்ஸ் விசையுடைய அதனுடைய கூடுதலுக்கு சமமா இருக்கும். இப்ப சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிர் திசையில செயல்பட்டா, ஒரே பெஞ்சு, ரெண்டு பேர் ரெண்டு பக்கமா இழுக்கிறீங்க, ஒருத்தர் அதிக விசையோடையும் இன்னொருத்தர் குறைந்த விசையோடையும் இழுக்கும் போது தென் F1 அதிகமா இருந்தா F1 மைனஸ் F2வா இருக்கும், F2 அதிகமா இருந்தா F2 மைனஸ் F1 ஆக இருக்கும். சமமான விசைகள் எதிர் திசையில செயல்பட்டா, ஒரு பெஞ்ச ரெண்டு பேரு எதிர் திசையில நகர்த்துற, ஆனா கொடுக்கிற விசை ஒரே அளவா இருந்ததுன்னா அதனுடைய தொகு பயன் விசை 0வா இருக்கும், துளியாக இருக்கும். ஏன்னா ஒரு விசை இன்னொரு விசைய சமன் செஞ்சிரும், அதனால அதனுடைய தொகு பயன் விசை 0வா இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்க படிச்சுட்ட பிறகு அடுத்த இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம பார்க்கலாம்.